ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் விஜயா யோசனையோடு உட்காந்துருக்காங்க. ரோகிணியோட பையன் கிறிஸ் பக்கத்தில் குதித்து பயமுறுத்துறதுமே விஜயா கோவப்பட்டுறாங்க. இப்போ மாறி மாறி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி ஆண்டி வராங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க தீபன்றதி ஃபேமிலியிலேருந்து வந்து மிரட்டிட்டு போனாங்க. 10 லட்ச ரூபா பணம் கொடுக்க சொன்னாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ முத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மனோஜ் போய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரோகிணி நல்ல பேர் வாங்கிறதுக்காக தான் இது செஞ்சாங்கங்கும் போது இந்த பிரச்சனையை மொத்தமாக பார்த்தா ரோகிணி பக்கத்து விஜயா திருப்பி விட்டுறாங்க. நீங்கள் அந்த 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நிறைய ஆர்குமெண்ட்லாம் போதுன்னு வச்சுங்களேன். அடுத்து பார்த்தோம்னா மனோஜ் மாடியில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. முத்துவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தா கிச்சனில் மீனா, ரோகிணி, அதே நேரத்தில் பார்த்தோம்னா சுருதி, இவங்க 3 பேர் இருக்காங்க. ரோகிணி கிட்ட ஆலோசனை சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆளை வச்சு பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போதே தெரியுது ரவுடி சிட்டியை வச்சு தான் இதை பேச போகிறாங்க, மிரட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் விஜயா வந்து கொஞ்சம் காமெடி கலாட்டா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இது இன்றைக்கான கதை. நாளைக்கான கதையில் காட்டின ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் கேட்டிருக்காங்கன்னா அடுத்து ஏதோ சம்பவம் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி போய் இப்போ அந்த தீபன்றதி வீட்டில் வந்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பண்ணால் அப்போ பணம் கேட்குறீங்களா, பணம் கொடுக்க முடியாதுன்னா என்ன செய்வீங்க போது முத்து எல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் ஃபைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. வெளியில் வரும்போது பார்த்தோம்னா சிட்டி கிட்ட ரோகிணி பேசியிருக்கிறதுனால சிட்டியோட ரவுடிங்கெலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து முத்து போய் மிரட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் முத்து பேரை சொல்லி அடித்தோம்னா அதை வந்து திருப்பி இந்த முத்து பக்கத்து இந்த பிரச்சனையை திருப்பி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் ரோகிணி போய் பேசினதுமே சிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் போய் அவங்கள அடித்து மிரட்டி பணம் கேட்காத மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஒரே கல்லில் 2 மாங்கங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அப்படியே முத்து மேலே திருப்பி விடுறதுக்காக அந்த மாதிரி மாற்றி பேசி இப்போ போய் உள்ளே போய் அடிக்கிறாங்க. அடித்ததுமே அவங்க வந்து முத்து பேர் சொல்லி அடித்ததுனால அந்த 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 ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, சரி முத்து தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ முத்து வீட்டுக்கு பார்த்தோம்னா போலீஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் நீங்கள் அடித்து பிரச்சனை பண்ணதுனால, ஆளுங்களை வச்சு அடித்ததுனால உங்களை நான் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து முத்துவை கைது பண்ண வராங்க. அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்து பண்ணுற எல்லா விஷயத்துலையும் ரோகிணிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகிற மாதிரி தான் வசமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படியே சாதாரணமாக நம்ம டேரக்டர் முடிச்சிருவார். ஏன்னா நம்ம டேரக்டர் வந்து நமக்கு அப்படியே காட்டுற பயம் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும். அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சிச்சு, எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து ஸ்கிப் பண்ணி கதையை கொண்டு போயிடுவாங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து முத்து எப்படி வெளியில் வராரு, என்ன நடக்க போகுது, எதனால் வந்து அதாவது ரோகிணி வந்து அங்கே போய் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நாளைக்கான எபிசோட் அடுத்து வர ப்ரோமோ வச்சு தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.